ட்ரிக் 15 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் சொல்லுவாங்க. நீங்கள் இதை தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜிசிடி எல்சிஎம் இப்படியே தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 16,24 இதுக்கு நம்ம ஜிசிடியும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி போட போகிறோம்னா, ஒரு 16 எடுத்துக்கோங்க. 16 நம்பர் எடுத்துக்கிட்டு எப்படி டிவைட் பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4 4s are 16. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4. அகைன் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1. நம்ம முடிஞ்ச அளவுக்கு 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 24 எடுத்துக்குவோம். 24 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1. என்ன டிவைட் பண்ண முடியுமோ அதனால டிவைட் பண்ணி வந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 16 எப்படி பிரிக்கலாம்? 16 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட்டு 1. அதுக்கப்புறம் பாருங்கள் 24 எப்படி பிரிக்கலாம்? ஒரு 4 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு 3 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது. 16 எப்படி பிரித்தோம்? 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 24 எப்படி பிரிச்சிருக்கோம்? 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கான நம்ம எல்சிஎம் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா, ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். எல்சிஎம் 16,24க்கு போட போகிறேன். என்னென்னா, இதில் காமனாக இருக்குது பாருங்கள், பொதுவாக இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? 1 டைம் எழுதிக்கணும். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதில் காமனாக இருக்கிறத 1 டைம். காமனாக என்னென்ன இருக்குது? 4 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குது. இதை என்ன பண்ணணும்? 1 டைம் எழுதிக்கோங்க. 4 இன்ட்டு 2. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியது. ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு 3 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1 இருக்குது. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 48 கிடைக்கும். எல்சிஎம் இதுதான் எல்சிஎம். இப்படி தான் போடணும். ஜிசிடி எப்படி போடணும்? ஜிசிடி 16,24க்கு ஜிசிடி. ஜிசிடினா என்னன்னா, காமனாக இருக்கிறத மட்டும் 1 டைம் எழுதணும். காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதணும். காமனாக என்ன இருக்குங்க? 4 இருக்குது, 2 இருக்குது, அவ்வளோதான். 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. தட்ஸ் ஆல். இப்போ எல்சிஎம்னா என்னன்னா, காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறத ஒரு டைம் எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஜிசிடினா என்னன்னா, காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதிக்கங்க, அதை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேணால் பார்க்கலாம். 30,42 இதுக்கு நம்ம போட போகிறோம். 30யை நம்ம எதாலலாம் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதால் டிவைட் பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாம், 3 கிடைக்கும். திரும்ப இந்த 3யை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 42 இருக்குது. 42வை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 1 2s are 2. திரும்ப 21 நம்ம எதால் டிவைட் பண்ணலான்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம், 7 வரும். 7 என்ன பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 30 எப்படி பிரிக்க போகிறோம்? 30 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1 போடலாம், போடாமல் விட்டுடலாம். 42க்கு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இப்படி போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் போடலாம். எல்சிஎம் 30,42. எல்சிஎம்னா நம்ம என்ன சொன்னோம்? காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதணும், ரிமைனிங் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். காமனாக இருக்கிறது என்னென்ன? இதில் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 இருக்குது காமனாக. அப்போ 2 இன்ட்டு 3 ரிமைனிங்
ரிமைனிங் என்ன இருக்குது? 5 இருக்குது, 7 இருக்குது. காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதிக்கங்க. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. அப்போ நமக்கு என்ன டோட்டலாக நமக்கு கிடைக்கும்? 2 × 3 × 5 × 7 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 210 நமக்கு கிடைக்கும் எல்சிஎம். அதுக்கப்புறம் ஜிசிடி நம்ம போட போகிறோம். ஜிசிடி 30,42 என்ன பண்ணணும்? ஜிசிடினா என்ன சொன்னோம்? காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கணும். காமனாக என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 2 × 3 = 6. தட்ஸ் ஆல். இந்த ஜிசிடிக்கும் எல்சிஎம்முக்கும் சில ரிலேஷன் இருக்கு. என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் GCD into LCM. Product of 2 numbers equal to GCD into LCM. 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த 2 நம்பர்னுடைய ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிடும். அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜிசிடியும் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். தட்ஸ் ஆல்.